டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி. அது இன்னேட்னா பை பர்த் பிறப்புலேயே இருக்கும். அக்கையோட அடாப்டிவ், அதாவது பெறப்பட்ட தடுப்பு. ஸோ இந்த இன்னேட் பை பர்த்தில் இருக்கிறது வந்து நம்ம பிறப்புலேயே இருக்கிறது வந்து நான் ஸ்பெசிஃபிக்கும்பாங்க. நேச்சுரலாகவே இருக்கும் மதர்கிட்டேருந்து குழந்தைகிட்ட. நான் ஸ்பெசிஃபிக்ஸ்னால் அது எந்த பாக்டீரியாவோ வைரஸோ யாரை வேணாலும் தாக்கும். இன்னேட் இம்யூனிட்டி பை பர்த்து. அக்கையோட பெறப்பட்ட நோய் தடை காப்பு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாக்டீரியா மட்டும்தான் கொள்ளும், வைரஸ்னால் வைரஸை தான் கொள்ளும். இது வந்து அடாப்டிவ், பெறப்பட்ட நோய் தடை காப்பு. இந்த இன்னேட் இம்யூனிட்டி, நான் ஸ்பெசிஃபிக், நேச்சுரல் இயற்கை தடை காப்பு வந்து நம்ம 4ஆக பிரிக்கிறோம். அனாட்டாமிக்கல் பேரியர், அதாவது உடல் அமைப்பு சார்ந்த தடைகள். ஃபிசியாலஜிக்கல் பேரியர், உடற்செயலியல் சார்ந்த தடைகள். செல் விழுங்குதல், செல்லுலார் பேரியர். சைட்டோகைனின் பேரியர், வீக்கம் சார்ந்த தடைகள் அப்படின்ட்டு 4ஆக பிரிக்கிறோம். அதாவது நம்ம நோய் கிருமி நம்ம உடம்புக்குள்ளார வந்தோடனே நம்ம உடம்பு என்னென்ன அரண்களை வச்சுருக்கு. நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். நம்ம உடம்புல வந்து போலீஸ் ஃபோர்ஸ் ஆஃப் த பாடி, நம்ம உடம்புல ஒரு படை வீரர் மேலே செயல்படுறது யாருன்னாக்கா WBC, வெள்ளை அணுக்கள்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உடம்பு இயற்கையாகவே நம்ம தோலே நமக்கு வந்து அனாட்டாமிக்கல் பேரியராக இருக்குது. உடலமைப்பு சார்ந்த தோல், மீக்கஸ், சளி, கோலை, மெம்பரன்ஸ், மீக்கஸ் மெம்பரன்ஸ், அந்த கோலை போன்ற திரவம் ஏதாவது தூசி உள்ள போய்ட்டுனா தொண்டையில் ஏதாவது கம்மரி நம்ம சளியை வெளில அனுப்புவோம். அதுதான் வந்து ஸ்கின், தோலும், மீக்கஸ் மெம்பரன்ஸும். அடுத்து உடற்செயலியல் சார்ந்த தடைகள், பாக்கோசைட்டிக் பேரியர்ஸ். வேர்வையின் மூலமாகவோ நம்ம உடம்புல இந்த அசிடிக் நேச்சர், BH, சலைவா எச்சி, கண்ணில் தண்ணீர், இதன் மூலமாக செயல்படுறது வந்து உடற்செயலியல் சார்ந்த தடைகள் சொல்லுவோம். செல் விலங்குதல், நம்ம உடம்புல வந்து நோய் தடைக்காப்பு மண்டலத்துக்குன்னே தனி செல்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிப்போம். அதில் நியூட்ரோஃபில்ஸ், மோனோசைட்ஸ், நேச்சுரல் கில்லர் செல்ஸ். அடுத்து சைட்டோகைனின்ஸ், நம்ம உடம்புல வந்து ஏதாவது நோய் கிருமி உள்ள வந்தோன்னா சில சமயங்களில் நெறி கட்டிக்கும், வீங்கிக்கும், காய்ச்சல் அடிக்கும். ஸோ அப்போ இன்டர்ஃபெரான்கிறக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் வந்து வீக்கம் சார்ந்த தடைகளை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இன்னேட்டு இயற்கையாகவே இருக்கக்கூடிய இம்யூனிட்டி. அக்கையோட ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி, அடாப்டிவ் இம்யூனிட்டி வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. செல் மீடியேட்டட் இம்யூன் சிஸ்டம், ஹியூமரல் இம்யூன் சிஸ்டம். செல் மீடியேட்டட் இம்யூனி சிஸ்டத்தில் வந்து T-செல், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூனிட்டி செல்கள் வந்து நிறைய விதமாக பிரிச்சிருக்காங்க. ஹெல்பர் T-செல், கில்லர் T-செல், சப்ரஸர் T-செல், மெமரி T-செல், T லிம்போசைட், T-செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, T லிம்போசைட்ஸு. அடுத்து ஹியூமரல் இம்யூனிட்டி சிஸ்டம், இம்யூன் சிஸ்டம்னா B-செல்ஸ். அதில் வந்து ஆன்டிபாடிஸ், பிளாஸ்மா செல், மெமரி B-செல்ஸ், B லிம்போசைட். தமிழ்லேயும் இதே தான் இருக்கும். இது எப்படி செயல்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம உடம்பு தான் வந்து நம்ம உடம்பில் இருக்கிற நோய் கிருமி உள்ளார வராமல் நம்ம நோய் தடை காப்பு மண்டலம் நிறைய அரண்களை வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், முன்னெல்லாம் பேலஸ், அரண்மனையை சுற்றி நிறைய போர் வீரர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. இந்த போர் வீரர்கள்லாம் வந்து யாருன்னா இந்த செல்கள்லாம், இது T-செல், B-செல், இதெல்லாம் உள்ளார நம்ம உடம்புல நோய் கிருமிகளை உள்ள வராமல் பாதுகாக்கிறது. ஸோ எப்படி வந்து ராஜா வந்து குதிரைப்படை, காலாட்படை, யானைப்படை, ஒற்றன், பீரங்கிலாம் வச்சுருக்காங்களோ அதேமாரி நம்ம உடம்புலும் இந்த மாதிரி அனாட்டாமிக்கல் பேரியர், உடலமைப்பு சார்ந்த தடைகள், இதெல்லாம் ஒரு கோட்டை மாதிரி நம்ம உடம்புல பாதுகாக்குது. ஃபிசியாலஜிக்கல் பேரியர், உடற்செயலியல் சார்ந்த தடைகள். பாக்கோசைட்டிக் பேரியர், செல் விழுங்குதல் சார்ந்த தடைகள். இன்ஃப்ளமேட்டரி பேரியர், வீக்கம் சார்ந்த தடைகள். இவ்வளோ தடையை மீறி தான் நமக்கு உள்ளார நோய் கிருமி வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்னே ஒரு தடையாக இருக்கும், உள்ளார நோய் கிருமியும் உள்ள விடாது. அதையும் மீறி உள்ளார வந்தால் நம்ம உடல் செயலியல், உடம்புல pH, அசிடிக் நேச்சர், அதெல்லாம். அதுக்கப்புறம் மீறி உள்ள வந்ததுனாக்கா செல்லை பிடிச்சி விழுங்கிடும். சில செல்கள்லாம் அந்த நோய் கிருமி பிடிச்சி விழுங்கிடும். அடுத்து லாஸ்ட்டாக இதையும் மீறி உள்ள வந்ததுன்னா வீக்கம், ஜுரம் அடிக்கும், இந்த மாதிரிலாம். இதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.